கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து திமுகவை சேர்ந்து 500 பேர் அதிர்ச்சியில் உதயநிதி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராகவும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் கண்டிப்பாக அவர்கள் அழிந்து போவார்கள். அதே போல அந்த இயக்கத்திற்கு தினம் தினம் புதிதாக மாற்று கட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூரம் நமது அதிமுகவை தேடி வந்து தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்குமே ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிக்கொண்டு தொண்டர்களை பூராம் திமுக கிடைக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் திமுக இறங்கி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே கரூரிலே செந்தில் பாலாஜி அதிமுக, பாஜக மற்ற கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களை பூராம் திமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உதயநிதியுடைய சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியிலே நமது எடப்பாடி பழனிசாமி வேலையை காட்டியிருக்கிறார். உதயநிதியுடைய அடிமடியிலே கை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்திகள் தற்போது திமுகவிலே மிக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டு சென்னை சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த திமுக மீனவர் அணி முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பிரவீன் தன்னுடன் இருந்த ஆதரவாளர்களுடன் திடீரென கட்சியை விட்டு விலகி அதிமுகவிலே இணைந்து விசேஷமா உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றம் அலுவலகம் முன்பே வாகனங்களில் இருந்த திமுக கொடிகளை இறக்கி வைத்து எடப்பாடி பழனிசாமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற அலுவலகம் முன்பே பாத்தீங்கன்னா அவருடைய வாகனத்தில் இருந்த திமுக கொடியை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு அதிமுக கொடியை மாற்றியது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உதயநிதியின் சொந்த தொகுதியிலே திமுகவில் விலகி அதிமுகவிற்கு செல்வது அரசியல் வட்டாரங்களிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலை வரக்கூடிய நிலையிலே சேப்பாக்கத்தில் நிகழ்ந்த இந்த நிகழ்வு சம்பவம் என்பது எதிர்கால அரசியலுக்கு, அதாவது உதயநிதியுடைய எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்கக்கூடிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் தொகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறேன், என்னை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்று தினம் உதயநிதியுடைய சட்டமன்ற அலுவலகம் திமுகவுடைய சட்டமன்ற அலுவலகத்தின் முன்பே பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட திமுக, அதிலும் முக்கியமாக சொல்ல போனா மீனவர் அணி முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பிரவீனுடன் சேர்ந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் திமுக கொடியை கலற்றி வைத்துவிட்டு அதிமுக கொடியை மாற்றினது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள். அதிலையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக நாங்கள் உழைப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியும் ஏற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே போல அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.